தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கல்வி விருது விழா நடைபெற்று வருகிறது. அதில் தன் முதல் அரசியல் மேடையில் தவேக தலைவர் விஜய் பேசியிருக்கிறார். அது குறித்த விவாதத்தை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். மூத்த பத்திரிகையாளர் சிவப்பிரியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். திரு சிவப்பிரியன், இந்த ஒரு குறிப்பிட்ட மேடையை பொறுத்த வரைக்கும் இந்த கல்வி விருது விழா அப்படிங்கிறது தன்னுடைய முதல் அரசியல் மேடையாக விஜய் தேர்வு செய்ததாக இருக்கட்டும், இல்லை தொடர்ந்து மாணவர்களுக்கான திட்டங்களை அவர் அறிவிச்சுட்டே இருக்கிறதாக இருக்கட்டும், அது எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை வாக்காளர்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்கான முயற்சி, அதுதான் அவருடைய முக்கியமான அரசியல் ஸ்ட்ராட்டஜியா இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? இல்ல, நிச்சயமா அதுதான் ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. அதனாலதான் அவர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 18ல இருந்து 22, 23 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க தான் முதல் தலைமுறை வாக்காளர்களா இருக்காங்க. அவங்கள நோக்கி தான் விஜயனுடைய எல்லா விஷயங்களுமே நடந்துட்டு இருக்குது. விஜய் அவர்களுடைய ஆதரவாளர், அந்த செய்தி தொடர்பாளர் பேசின ஒரு சில கருத்துக்களுக்கு நான் மறுப்பு தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். அவர் சொன்னாரு, அனிதா அவர்களை பார்த்த போதே அவருடைய நிலைப்பாடு தெரிந்து விட்டது, பண மதிப்பீடு இழப்பீடுக்கு எதிராக விஜய் அவர்கள் பேசினார். அதெல்லாம் அரசியலுக்கு வருவதற்கு முன் ஒரு நடிகராக, ஒரு சமூக பொறுப்புள்ள நடிகராக விஜய் அவர்கள் செய்த விஷயங்கள், அதை அரசியலோடு அவர் தொடர்புபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய கேள்வி, நீட் விவகாரத்தில் இன்னைக்கு நாடாளுமன்றம் முடங்கி இருக்கிறது. தமிழக சட்டமன்றத்தில் நீட்டுக்கு எதிராக ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு தீர்மானம். இது போன்ற ஒரு மிகப்பெரிய நேரத்தில் நீட் போன்ற ஒரு தேர்வை எதிர்த்தார். அந்த தேர்வினால் பாதிக்கப்பட்ட ஒரு மாணவியின் வீட்டுக்கே சென்ற ஒரு நடிகருக்கு அந்த விஷயத்தை பற்றி இன்னைக்கு அது பூதாகரமா இருக்கு. நாடு முழுவதும் பல லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, தமிழ்நாட்டு மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே இப்ப நான் ஏன் அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, இப்ப விஜய் அவர்கள் பாராட்டி அவர்களை கௌரவப்படுத்தினார்கள்ல, அவங்களே பல பேர் நீட் எழுதியிருப்பாங்க, அவங்களே பல பேர் மருத்துவ படிப்பு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய விஷயத்தை பத்தியும் அவர் பேசியிருக்கலாம்ங்கிறத என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்துல எந்த தவறும் இல்லை. நான் ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்றேன். மாணவர்கள் கிட்ட பேசுறீங்க, உங்களிடையே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை போதைப் பொருள், பெரிய பிரச்சனை. அதை பத்தி பேசுனீங்க, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஆனா இன்னொரு பிரச்சனை, அவங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட நீட். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதுல பல பேர் நீட் தேர்வு எழுதியிருப்பாங்க, அவங்க எல்லாம் இப்ப கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. அந்த நீட் தேர்வை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதுதான் என்னுடைய கேள்வியா இருக்குது. அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம அவர் 2017ஆம் ஆண்டு அவர் அனிதா குடும்பத்தை போய் பார்த்தாரு, நிதி உதவி வழங்கினா அது சரியான பதில் கிடையாது. இன்னைக்கு ஏன் பேசலங்கிறதான் கேள்வி. இப்போ ஒரு விஷயம், அது பல பரிமாணங்களை எடுத்திருக்கிறது இந்த நீட் தேர்வு. அந்த பல பரிமாணத்திற்கு பிறகு விஜய் அவர்களுடைய பதில் என்ன? தொடர்ந்து நம்மளோடு இந்த விவாதத்தில் பங்கெடுத்துக் கொண்டதற்கு உங்களுக்கு எங்களுடைய நன்றி திரு சிவப்பிரியன் அவர்கள். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள். அவரிடம் பேசுவோம். திரு ரவீந்திரன், இந்த ஒரு குறிப்பிட்ட அரங்கத்தில் விஜய் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள்ல முக்கியமான விஷயமாக அடிக்கோடிடப்படுவது சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறது தான். அது நேரடியாகவே அவர் ஆளுங்கட்சியினுடைய இயலாமையை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் அப்படிங்கிற பார்வையில தான் எடுத்துக்கொள்ளப்படுது. இது குறித்து தங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? அப்படி எடுத்துக்கொள்கிறவர்கள் மேலோட்டமாக அதை எடுத்துக்கொள்கிறார்கள் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் போதை பழக்கத்திற்கு இன்றைக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. போன ஆட்சியில் போதை பழக்கத்தில் அல்லது இது போன்ற லாக்கரி வசதிகள் விற்பதற்கு உறுதுணையாக அந்த அரசாங்கத்தில் இருந்த அமைச்சர்களே ஒத்து போனதும், அதற்கு லஞ்சம் வாங்கியதும், ஏன் காவல்துறை அதிகாரிகள் மீதே குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அப்படியானால் ஒரு சமூகத்தில் ஒரு நிகழ்வு அல்லது இது போன்ற போதை நிகழ்வு அல்லது கஞ்சா போன்ற கடத்தல் நிகழ்வுகள் நடக்கிற போது, சமூக குற்றங்கள் நடக்கிற போது இருக்கின்ற அரசாங்கம் அதை தட்டி கொடுத்து விட்டால் வெளியே தெரியாது. நாம் எல்லோரும் இப்படி ஒன்று நடக்காதது போலவே போய்விடுவோம். ஆனால் இந்த அரசாங்கம் இளைஞர்கள் மீது, அடுத்த தலைமுறை மீது, மாணவர்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இது போன்ற நிகழ்வுகள் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக அக்கறையோடு இதற்காக தனி அமைப்பு, காவல்துறையிலே தனி குழு அமைத்து கஞ்சா ஒழிப்பு 1.0, 2.0 என்று அடுத்தடுத்து நடவடிக்கைகள் எடுத்து ஏறத்தாழ உங்களுக்கு தெரியும் 4 லட்சம் பேர் மீது வழக்கு, 3,90,000 பேர் கைது,
அதிலும் குறிப்பாக 100க்கும் மேற்பட்டவர்கள் குண்டர் சட்டத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இவர்கள் என்ன ஓராண்டில் உருவானவர்களாகவா இருப்பார்கள்? ஆக கடந்த காலத்தில் ஆட்சியில் நடவடிக்கைகள் எடுக்காததால் நடந்தது தெரியவில்லை. இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர், என் அரசின் மீது மக்கள் தவறாக நினைத்தாலும் பரவாயில்லை, இதை ஒழிக்காமல் விடமாட்டேன் என்று கள்ளச்சாராயத்தின் மீது, கஞ்சாவின் மீது தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கிறார். எனவே மக்களுக்கு தெரிகிறது. பாராட்டுவதற்கான சிந்தனை வேண்டுமே தவிர மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இது போன்ற நிகழ்வுகள் அல்லது இது போன்ற குற்றச் செயல்கள் அடுத்த தலைமுறையை கெடுத்துவிடக் கூடாது என்கிற அக்கறையில் இவ்வளவு வேகமாக நடவடிக்கை எடுக்கிறார் என்பதை பாராட்ட வேண்டுமே தவிர வெளியே தெரிகிறத காரணத்தினால் இந்த அரசில் தான் இது நடந்தது என்று யாராவது சிந்திப்பார்களே ஆனால் அவர்கள் நுனிப்புள் மேய்கிறார்கள் என்றுதான் நாம் கடந்து போக வேண்டுமே ஒழிய ஆழமாக சிந்திக்கிறவர்கள் மாண்புமிகு முதலமைச்சரை பாராட்டுவார்கள். தம்பி விஜய் அந்த ஸ்டேட்மெண்டை சொல்லுகிறார் என்றால் அதற்கு அடிப்படை இந்த அரசாங்கம் இந்த போதைப் பொருட்களுக்கு எதிராக எடுத்துக் கொண்டிருக்கிற நடவடிக்கை தான் அவருக்கு அதை காட்டி இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அதை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அரசிற்கான பாராட்டாக பார்க்கிறேன். அதாவது அரசியல் களத்திற்குள் விஜய் அடியெடுத்து வைத்ததும் அவருடைய முதல் அரங்கம். அதில் அவர் யாருக்கு என்ன நிலைப்பாடோடு இருக்கிறார், யாருக்கு பாராட்டு தெரிவிக்கிறார் என்கிற கேள்விக்கு இன்னும் விடை தெரியவில்லை. தாங்கள் அதை பாராட்டாக எடுத்துக்கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். நீங்கள் இணைப்பில் வந்து பேசியதற்கு நன்றி. தொடர்ந்து இந்த விவாத மேடையினுடைய முக்கிய நோக்கமாக விஜயினுடைய அரசியல் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு விடை கண்டுபிடிக்கிறதாகத்தான் இருந்தது. அந்த கேள்விக்கான விடை அப்படிங்கிறது அடுத்த அரசியல் மேடை வரை நாம் காத்திருக்க வேண்டும் என்பதாக தான் தெரிகிறது. அப்படித்தான் அமைந்திருக்கிறது. இந்த அரங்கத்திற்கு எங்களோடு வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட தாவேகாவுடைய செய்தி தொடர்பு ஆதரவாளர் ரமேஷ் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நியூஸ் 18 சார்பாக நன்றிகள். தற்போது விஜய் நடத்தி வரும் இந்த கல்வி விருது விழாவில் தொடர்ந்து பரிசு பெறும் மாணவர்கள் நியூஸ் 18 செய்தியாளரிடம் நடத்திய கலந்துரையாடலின் காட்சிகளை பார்க்கலாம். வணக்கம். எவ்வளவு ஹாப்பியான மூமெண்டா இருக்கு? குறிப்பா நீங்க தான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட வந்து கிஃப்ட் வாங்குனீங்க. சோ எப்படி இருக்கு? ஹாப்பியா இருக்கு. அண்ட் விஜய் சார் வந்து இந்த மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கூப்பிட்டு அவங்களோட அச்சீவ்மெண்ட்லாம் ரெகக்னைஸ் பண்ணி அவங்களை என்கரேஜ் பண்றது வந்து ரொம்ப நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்கூல்ல நீங்க எப்படி குறிப்பா வந்து எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருந்தீங்க? நேரடியா அவர்கிட்ட பேசும்போது என்னென்னலாம் சொன்னாரு? நான் வந்து 600 598 ஸ்கோர் பண்ணேன். அண்ட் சயின்ஸ் குரூப்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன். அண்ட் அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணாரு, இந்த மாதிரி வாழ்த்துக்கள் சொன்னாரு. அண்ட் இனிமே நம்ம ஹையர் ஸ்டடீஸ்லயும் நம்ம நிறைய ஃபோக்கஸ் கொடுத்து இம்ப்ரூவ் பண்ண சொன்னாரு. ஓகே. ஸோ நீங்க பார்க்க வரதுக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இது பண்ணியிருந்தாங்க? ஃபர்ஸ்ட் வந்து உங்களை ஸ்கிரீன்ல பார்த்த உடனே அவங்களுக்கு எவ்வளவு இருந்திருக்கும், சந்தோஷமா இருந்திருக்கும்? அவங்க கிட்ட நான் இனிமே தான் பேசணும். பட் ஐம் ஷூர்